பிரைஸ்லால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல் செய்யலாம். அதுக்கு நான் ஒரு 6 நாட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். அதை பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துட்டேங்க. ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகும் பெருஞ்சீரகமும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயத்தை 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. நான் அது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம் காரம் சாப்பிட்டீங்கன்னாக்கா. வெங்காயத்தை நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலையும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கினதும் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை அது கூட சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடலாங்க. வெங்காயமும் கத்திரிக்காயும் சேர்ந்து நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. அடுப்பை மீடியத்தில் வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் கிளறின பிறகு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து விட்டு 2 கிளறி ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுடலாம். அப்பப்போ கத்திரிக்காவை கிளறி விட்டுக்கணும். கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் காரப்பொடியை சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. அது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவலையும் சேர்த்து விட்டு கிளறி எடுத்தால் கத்திரிக்காய் பொரியல் ரெடிங்க. ரொம்ப சுவையாக இருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் அருமையாக அல்டிமேட்டாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.